ఎల్లుండే ముహూర్తం ఉందంట, పెళ్లి చేసుకుందాం. You kissed Vikram last night? Hi girlfriend. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா தி கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற தெலுங்கு மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ட்ராமா ஜானர். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிப்பாங்க. அண்ட் ராஷ்மிகாவோட அப்பாவும் ஒரு டாக்ஸிக்கான ஃபாதர் தான். இவங்க ரெண்டு பேர்த்தோட இந்த கதை ட்ராவல் ஆகுது. அதில் இவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதாங்க ஒன்லைன். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான உமன் சென்ட்ரிக் மூவி பார்க்குறேன். எப்பவும் பசங்களை பற்றியே படம் எடுப்பாங்க, அவங்க ஃபீலிங்ஸே சொல்லுவாங்க. முதல் டைம் பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸை பற்றி பேசுகிற படமாக நான் பார்க்குறேன் நான் இதை. அண்ட் அப்சல்யூட்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி ஆஃப் திஸ் இயர்னு தான் நான் சொல்லுவேன். ராஷ்மிகா அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்கள தவிர இந்த கேரக்டர் யாராலையும் பண்ண முடியாது படத்தில். அண்ட் ஹீரோவா நடிச்ச தீக்ஷித் செட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் ராஷ்மிகாவோட அப்பாவா ராவ் ரமேஷ் பண்ணியிருக்காரு, அவருமே நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு படத்தில். அண்ட் படத்தில் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃப்ரேம்லேயே ஸ்டோரியும் அதோட மீனிங்கும் செம்மையாக கன்வே பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ்க்கு. எனக்கு 3-4 சீன்ஸில் வர ஷார்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி புல்லரிச்சதுன்னே சொல்லலாம், செம்மையாக காட்டியிருந்தாங்க படத்தில். அப்புறம் படத்தில் ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி டேரக்டர் தான் சொல்லணும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ்னா ராஷ்மிகாவோட சைல்ட்ஹுட் பர்சன் காட்டிட்டு கரண்டா நடக்கிறதுல ஒரு டிரான்சாக்ஷன் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தாங்க. அப்புறம் படத்தில் கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. டைலாக் டெலிவரி வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த 2 சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் நான் சொல்லுவேன் படத்தில். அப்புறம் மெயினாக எனக்கு படத்தில் 2 கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று ராஷ்மிகாவோட ப்ரொஃபஸராக வரவரும், அப்புறம் துர்கான்னு ஒரு ஃபீமேல் கேரக்டரும். இவங்க 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் எஸ்பெஷலி மெயினாக எனக்கு ப்ரொஃபஸராக வர கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கேரக்டர் ஆர்க் ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருந்தாங்க அந்த கேரக்டரை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்ல படம் தான் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி இது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும்னே சொல்லலாம். அண்ட் சம் பசங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் பிடிக்காத பசங்க இந்த படத்தை பார்த்தாச்சும் மாறுங்க. தேங்க்யூ காய்ஸ், see you on the next video.